உங்களோட சப்போர்ட்டில் தான் உண்மைக்குமே வந்து எங்களுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இருக்குது. ஒரு சொல்லாட்டு சொல்லுங்கள் ஈஸியாக இந்த ஒரு சொல்லாட்டு வெள்ளம் மாறடி தேங்காய் ரெடி அவிச்சு போட்டு காட்டுதான் இன்னும் வேற லெவல்ல இருக்கு. அதை பார்த்தா இந்த மாதிரி இருக்கு அவிஞ்சிட்டு பார்த்துக்கலாம். அவியல் நாங்கள் போட்டோம் அப்படியே உருந்து போட்டோம். எங்கட வீட்டை என்ன செஞ்சாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கத்தாடுறது என்னட்டு தான் அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சர்மி. அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோமே. ஓகே, சேனலை வந்து நாங்கள் திறந்து அந்த சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. மோனிகா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, மற்றது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி மோனிகா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு திருப்பி ஒவ்வொரு வீடியோ புது வீடியோகள் போடுறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்ற அதில் நான் கூடுதலாக குக்கிங் வீடியோ, இப்போ நான் தொழில்களில் இப்போ சமையல் சம்மந்தமான தொழில்கள்லாம் நான் செய்து கொண்டிருக்கேன், சாப்பாடு ஐட்டமாக. அப்போ அதுகளை தான் தொடர்ச்சியாக அதில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தியலைன்னா நான் தொடர்ச்சியாக அதை செய்ய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடையும் சர்மி இருக்குது. அதை நீங்கள் தான் வந்து உங்களோட சப்போர்ட்டில் தான் உண்மைக்குமே வந்து எங்களுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இருக்குது. அதனடியால் நீங்கள் தர சப்போர்ட் ஒவ்வொன்றுக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் வந்து வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு குக்கிங் வீடியோ தான். ஓகே, அப்போ இன்றைய நாள் வந்து சாப்பாடு, அதாச்சும் நைட் சாப்பாடு வந்து செய்கிறது. அது வந்து உண்மையிலேயே பாரம்பரியமான ஒரு சாப்பாடு தான். அது யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச சாப்பாடு, தேசிய உணவுன்னு சொல்லலாம் எல்லாருக்கும். ஆனால் அதை எப்படி ஈஸியாக செய்யலாம் என்றதை எவ்வளவு சாஃப்டாக செய்யலாம்ன்றது தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன், என்ன மாதிரி செய்ய போகிறேன். அன்றைய தினம் எனக்கு சார்மி அதை செய்து தந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் இதை எப்படியே செஞ்சு தந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி. பெண்களுக்கு இது வந்து சரியான ஈஸியாக இருக்கும் இந்த சாப்பாடு செய்கிற முறை. மற்றது நிறைய இப்போ சாப்பாடு, இந்த சாப்பாடு நிறையவா செய்யல, வெரி ஈஸியாக இருக்குமாண்ணா. கண்டிப்பாக. ஓகே, அப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு வாங்கி விட்டாங்க வேறு ஒன்றும் யோசிக்க. அங்கே நாங்கள் வந்து பார்க்க போகிற புட்டு தான். புட்டுன்னு சொன்னாலே ஒரு விருப்பம் தானே. அப்போ புட்டு தான் இன்றைக்கு வந்து அவிக்கிறதுக்கு வெள்ளம் ரெடி, தேங்காய் ரெடி, சம்பலுக்கு பாருங்க செத்தல், பெருஞ்சீரம், கருவேப்பமிலை, பம்பா வெங்காயம், உள்ளி, சின்ன வெங்காயம் வந்து என்ன வெள்ளமா புட்டோ. வெள்ளமா புட்டு தான் கூடுதலாக நான் வெள்ளமா புட்டு அவிக்கிறது இல்லை. இன்றைக்கு நான் உங்களோட என்ன மாதிரி புட்டு வெள்ளமா போட்டு இவ்வளோ சாஃப்டாக வருது, இவ்வளவு மென்மையாக வருது. பிடிச்ச மாதிரி சாப்பாடு முடக்கிட செய்வா. அதனால இந்த பாட்டை பாடுறது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஓகே, சரி. அப்போ நாங்கள் வந்து புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே மக்கள், எங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்க. அனைத்து உறவுகளுக்குமே இந்த மறுபடியும் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். என்று சொன்னால் நாங்கள் போடுற காணொலிக்கு என்ன, இப்போ நான் ஒரு காணொலி சமையல் காணொலி போடுறேன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் தருறீர்கள், ஆதரவு தருறீர்கள், சந்தோஷமாக இருக்குது. நான் அதை என்ன சொல்லுவேன், மினக்கட்டு அந்த சமையல் வீடியோ செய்யக்கல எனக்கு ஒரு சப்போர்ட் தரையில பெரிய ஒரு சப்போர்ட், சந்தோஷமாக இருக்கும். கூடுதலாக நான் இப்போ தொடர்ச்சியாக நான் சமையல் வீடியோ போடுறதுக்கு காரணம் நீங்கள் தர ஆதரவால். கண்டிப்பாக அதால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து எங்களோட ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சுற்றி இவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்களேன்றது நினைக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அது வந்து நிலைச்சிருக்கணுன்றதை நாங்கள் வந்து முதலாவது கடவுள்கிட்டையும் கேட்டு உங்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, அந்த வகையில் இன்றைய நாளில் புட்டு செய்கிறத அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ நான் வெள்ளமாக புட்டு அவிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல உப்பு சேர்க்க போகிறேன். அது பாட்டை பாடுங்க பார்ப்போம். அது தெரிஞ்சாய் சுடுதண்ணியா சேர்த்து குழைக்க போகிறோம். இது வெள்ளை புட்டு. இது வெள்ளை புட்டு அளவாக தான் தண்ணி விடணும். என்னென்னு சொன்னா அப்புறம் தண்ணி குடிச்சேன்டா புட்டு களி மாதிரி போயிடும். நான் ஏன்டா சரி காம்பு
ஆளை குழைச்சி எடுக்கலாம். நான் இதை அமர்த்தி குழைக்க ஈஸியாக இருக்கும். அந்த அம்மா இதெல்லாம் போட்டு கொத்துறோம் நாங்கள். அதை கொட்டி இன்னொட்டி சொல்கிறாங்களாம் கொத்துலாம் கொத்தி அவிப்பா நல்லா இருக்கு முன்மையிலேயே. ஆனால் இப்போ எல்லாமே வந்து நவீன முறையாக மாறிக்கொண்டிருக்குது புட்டுகளும். நவீன முறையில் எப்படி புட்டு செய்வோம். ஆனால் இப்போ பாருங்க பாரம்பரிய முறையில் தான் நான் குழைக்கிறேன். நான் நவீன முறைக்கு எப்படி மாறப்போதுன்றதை பாருங்க. இல்லை நீங்கள் பாருங்க அவசரப்படாமல் வீடியோ கந்திக்கு கேட்டவா என்ன புட்டு எப்படி அவிக்கிறேன்ட்டு அவன் நான் சொல்லல. சரி இப்போ நான் என்ன சொன்னேன்னா இதை குழைச்சி எடுத்துட்டேன். இதை குட்டி குட்டி குறுநாளாக கொத்தி எடுக்கணும். இதை நான் இதால் கொத்தியில் இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ இந்த மிக்சி கப்பில் நான் அடித்து எடுக்க போகிறேன். ஒரு சுழட்டினா நல்லா தூள் புட்டாக வரும். மிக்சியில் சம்பல் அடிக்கிற போட்டு அடிக்கிறது. ஓ இது அடிக்கலாம் பாருங்க. நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இதை நான் குழைச்சி அப்படியே தண்டேன். பேணியால் கொத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டு ஒரு சுழட்டு ஈஸியாக இந்த ஒரு சுழட்டு அது இன்னும் ஒரு சுழட்டு தான். சில நேரம் என்ன சொல்லுங்க அப்போ டக்கண்ட இதாக போயிடும். இந்த ஒரு பசை மாதிரி வந்து ஒரு சுழட்டுனா காணும். பார்த்தீங்களோ புட்டை பார்த்தீங்களோ இவ்வளோ தூளாக. இது ரவை புட்டு மாதிரி இருக்கும். நான் அவிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரவை புட்டு மாதிரி இருக்குது. இதை மிச்சத்தையும் நான் இதையும் மிக்சியும் போல் சொல்கிறது. இந்த புட்டை வந்து சாப்பிட்டால் சப்பியெல்லாம் சாப்பிடுறது பல்லு நல்லதாக இருக்கும். மற்ற வயசு போனாக்களும் சாப்பிடலாம் தெரியுமா. அவங்க இதுக்குள்ள கொஞ்சம் சொதியை ஊற்றி போட்டு சும்மா பல்லில் ஆக்களும் அப்படியே உமிஞ்சி சாப்பிடலாம். கூடுதலாக வயசு போனாக்க புட்டு விரும்புறது இல்லை. பல்லு இல்லாதபடியே சப்பி சாப்பிடலாம். இதை இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சொதியை ஊற்றி போட்டு சாப்பிட்டா ஓகேயா இருக்கும். சொதியை ஊற்றி போட்டு அப்படியே கரைச்சி குடிக்கணும். ஓகே இங்கே பாருங்க. ஆனால் நல்லா பொலிவாகவும் வரும். புட்டு நிறைய வரும். ஏன்னா சின்ன தூளாக தானே அடித்து வருது. ஒரு சுழட்டு நல்லா தூளாக அடித்து வருகுது. அதபடியாக அந்த புட்டும் நிறைய பொலிவாக வரும். நான் இதில் 2 கப் தான் எடுத்தேன். அரிசிமா கோதுமாமா எப்போவுமே கப்பில் அரைவாசி போடுங்கவா. ஃபுல்லாக போட்டுறாதுங்க அடிபடாது. தண்ணி மற்றது கோதமாண்டைகளை கணக்காக தண்ணியை விடுங்க. கூடவா விட்டுறாதீங்க. அரிசிமாவுக்கு கூடினாலும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் குழச்சி சத்திட்டு கூடிச்சேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மாவை வச்சு போட்டு நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் ஓகே வரும். அதே என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காஞ்சிடும். அரிசிமாவுக்கு தண்ணி இழுத்து போடும். அதே கூப்பன் மாவுக்குன்னு சொன்னால் அப்படி நடக்காது. அப்புறம் பசையாக வந்து போடும். கொஞ்சம் வேறுங்க இதாக ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இதை மிக்சியில் அடித்த தூள் போட்ட பாருங்க இவ்வளவு கொத்தி. இப்போ இப்படி கூட நாங்கள் சில்வரால் கொத்தி எடுக்க மாட்டோம். மினக்கடை சில பேர் என்ன முந்தி செய்த சரிம்மா வயசு போன அம்மம்மாக்கள் அவங்க என்ன செய்வாங்க கொத்தி அந்த சுலாகுல போட்டு அரிச்சு எடுப்பாங்க. அவ்வளோ தூள் போட்டேன். இதை பாருங்க இவ்வளோ பொலிவாக வந்திருக்கான்னு சொல்லி போட்டேன். என்னன்னு சொல்றது இந்த புட்டும் இந்த தேங்காய் பூ ஒரே மேக்கடாக்க வெள்ளை புட்டு. இப்போ நான் இதுக்கு அளவான தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். தேங்காய் பூ சேர்க்காட்டியும் பரவாயில்ல இந்த புட்டுக்கு. தேங்காய் பூ கிணக்கும் சேர்க்கக்கூடாது. தேங்காய் பூ கிணக்கு சேர்த்தா நெஞ்சரிக்கும். இப்போ நான் நீத்துப்பட்டியில் போட்டு அவிக்க போகிறேன். புட்டு ரெடி. அவிச்சு போட்டு காட்டுதான் இன்னும் வேற லெவலில் இருக்கு. அதை பார்த்தா என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க உங்களுக்கும் தெரியும். நீங்கள் ரை பண்ணி பாருங்க. கப்பில் அரைவாசிக்கு போட்டு அடிங்க. ஒரு சுழட்டா நல்ல தூள் புட்டாக வரும். இதை நான் கொண்டு போய் புட்டு பானையில் வச்சு அவிக்க போகிறேன். வாங்கோ. சரி இப்போ நான் நீத்துப்பட்டியில் வச்சு புட்டு பானையில் வச்சு புட்டு முடியாலும் மூடி விட போகிறேன். இது ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் காணும். குயிக்காக அவிஞ்சிடும். தூள் புட்டு அவிஞ்சிட்டு பார்த்திங்களா. அவியலேன்றதை நாங்கள் போட்டோன்னா அப்படியே உருந்து ஓட்டோம். மாமாரி கிடக்குது புட்டமாவோ. ஓய் இங்கே வேறுங்க அவிஞ்சிச்சு புட்டு. கை வச்சா கை போச்சுது. இப்போ வேறுங்க புட்டு அவிஞ்சிட்டுது. கொஞ்சம் போட்டுட்டு வாயில் போட்டால் குளுக்கோஸ் மாதிரி இருக்கும். குளுக்கோஸ் மாதிரி இதை நாங்கள் வடிவாக இருக்கா வடியாக தண்டி எடுத்து சூடாக இருக்குது. நாரை விட்டுட்டு 2 புட்டும் சம்பலும். இப்போ புட்டு ரெடி. சரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா அடுத்தது இதை புட்டு அவிச்சாச்சு. இனிமேல் சம்பல் அடிக்க போகிறேன். இந்த சம்பலுக்கு இந்த செத்தரையும் வெங்காயம் உள்ளியெல்லாம் பொரிக்கணும். இப்போ பொரிக்கிறத பார்ப்போம். இப்போ அளவாக எண்ணெய் விட்டுருக்கேன். செத்தல் ஃபர்ஸ்ட்டுக்கு பொரிக்க போகிறேன். அளவாக எண்ணெய் விட்டுட்டு செத்தலை பொரிச்செடுக்கேன். ஆனால் இடி சம்பல் கொஞ்சம் கருக பொரிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் கருகுறேன்னா ஒரு அளவாக பொரிக்கணும். ஆனால் கருத்த சம்பலாக போயிடும். இல்லை நல்லா பொரிக்கல 2 சும்மா ஓரளவாக தெரியாது. 2 இதில் 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 2 இதில்
நல்லா கொஞ்சம் பொரிச்செடுப்போம். ஒரு சாப்பாட்டையும் டேஸ்ட்டாக தான் செய்து சாப்பிடணும் பண்ணுறேன். இல்லாட்டி சாப்பிட விருப்பம் இருக்காது. சம்பளம் நல்ல கொஞ்சம் 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 பொரியட்டுமே, பொரிஞ்சு தான் நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் செய்யப்படுறா வெங்காயத்தையே உள்ளியே பொரிச்செடுக்க போகிறேன். எண்ணெய் வராக்குது. ஓகே, வெங்காயத்தை தேவைன்னா 2 பொரியல் பொரிக்கணும். ஆடி போட்டு இல்லை, உள்ளி நல்லா பொரிக்கணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சால் நல்லா இருக்குது. விரும்பினா நீங்கள் பச்சை வெங்காயத்தையும் பொரித்து போட்டு வெங்காயத்தோட பொரிச்ச வெங்காயத்தோட கொஞ்சம் பச்சை வெங்காயத்தையும் சேர்த்து இடித்து கொள்ளலாம் உடலில். ஓகே, இது பொரிஞ்ச அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் கறின மாதிரி 1-2 கறி இட்டேன். ஆனால் ஓகே, இது நாங்கள் உடலில் இடிச்செடுக்க நல்ல சிவப்பு கலராக வரும். அது வெளியில் தான் சேர்த்தல் கொஞ்சம் இதாக வந்திருக்கு. ஓகே, நாங்கள் இடிக்கல உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சிவப்பு சம்பளா வந்திருக்கா கருப்பு சம்பளா வந்திருக்கான்னு. நீங்களாம் ஆசைப்பட்டு நீங்கள் நல்லா பொரிய விட சொல்லி. சரி, இப்போ நான் எல்லாம் பொரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ சம்பளம் எப்படி இடிக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்னா இப்போ செத்தலை போட்டு இடிச்செடுக்கணும் உடலில். இதையும் வேணுமானா மிக்சியில் அடிக்கலாம் செத்தலை. இடிசம்பெல்லாம் போட்டுக்கு டேஸ்ட் ஆகும். காமிச்சியா? அதுக்குள்ள அந்த கருவாடு இருக்குது இல்லை, அந்த என்ன மாசி கருவாடு, அந்த கூனி கருவாடு, அதெல்லாம் நல்லா இருக்கும் போட்டு இடிக்க. ஃபுல்லாக இடிச்சு எடுக்கும். ஓகே, இப்போ செத்தலை நல்லா இடிச்சு எடுத்துட்டேன். இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த பெருஞ்சீரகத்தை சேர்க்க போகிறேன். பெருஞ்சீரகத்தை நல்லா இடிச்செடுக்கும். பெருஞ்சீரகம் இடி சம்பளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். மிக்சியில் அடிக்கிறத விட இடி சம்பல் சில பேர் என்ன செய்வேன்னா எல்லாத்தையும் போட்டுவிட ஒரு மிக்சியில் போட்டு ஒரு குழட்டு சுழட்டி இருக்கு. அதை விட உரலில் போட்டு இடிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இனிமேல் இடிச்சாச்சு. இனிமேல் நான் இந்த கருகப்படியை செய்ய போகிறேன். கருகப்படை நல்லா அடிக்கிறது. பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருக்காதாரு. இது இப்போ எங்கள்கிட்ட அந்த உரல் இல்லை, மர உரல். அதபடியாக நாங்கள் இந்த உரல் சின்ன உரல் எங்களுக்கு விட்டு சின்ன குடும்பம் தானே காணும். அப்போ அதுக்களவா வாங்கினேன். இனிமேல் நான் இந்த உள்ளியையும் வெங்காயத்தையும் லைட்டாக மசிச்செடுக்க போகிறேன். சம்பளையும் பார்த்து எத்தனை விஷயங்கள் இருக்கு. அரை செடுக்கணும், மசிச்செடுக்கணும், மசிச்செடுக்கணும். சரி, இப்போ மசிச்செடுத்தாச்சு. மசிச்செடுக்கிறேன் இடிக்கிறேன்னு இருக்காதுங்க. லைட்டாக போட்டு ஊண்டி இடிக்காமல் லைட்டாக தண்ணினா. இப்போ இந்த தேங்காய்ப்பை சேர்த்து கொள்ள போகிறேன். தேங்காய்ப்பை சேர்த்துட்டு இது உப்பு அளவாக உப்பு சேர்க்கணும். இதுக்குள்ள போட மாட்டேன். நீங்கள் தேசி புளியும் முடி சம்பாதுக்கு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. வடிவாக நசுக்கு நசுக்கு நசுக்கண்டு அமர்த்தி குத்தணும். அமர்த்தி குத்தக்கூடிய உடம்பு தானே அது. ஏன் உங்களோட கை இடிச்சா இடி வர அது இடிக்குது தானே. நல்லா இடிக்க இடிக்க நல்லா வாசம் கொண்டு வரும். வேறங்கோ கம்சியாக இங்கால பக்கம் பசிக்குதா. நாங்கள் இதைத்தான் இன்றைக்கு இதை சாப்பாடை ரெடி பண்ணுறோம். என்ன நான் இன்னும் கொஞ்சம் சுத்தத்தூள் சேர்ப்போம். கிடக்குது என்னட்ட மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடாது. சம்பல் ரெடி. நல்லா சம்பளை இடித்து எடுத்துட்டோம். எல்லாம் நாங்கள் போட்ட உள்ளடங்கள் எல்லாமே தேங்காய் பூவோட சேர்ந்து சம்பளாக ரெடியாகி வந்து அந்த உலக்கையே கொஞ்சம் மங்கால் எடுங்கோ. யா சம்பளை பாருங்கோ. சம்பளை பாருங்க எவ்வளோ சிவப்பாக இருக்குது. நீங்கள் கருப்பாக இருக்குமென்னு சொன்ன மாதிரி கிடந்துச்சு. சம்பல் சிவப்பாக இருக்குது பாருங்கோ. உள்ளுக்க சேர்த்த கறி வேறு, அது வெளிப்பக்கம் தான் கறியின மாதிரி இருந்தது. ஆனால் பாருங்க இடிக்க நல்ல சிவப்பு கலரில் வந்துருக்குது. யா இப்போ பாருங்க இதுக்கு வத்த மிளகாயம் பொரித்து இந்த சம்பலோட வெள்ளை புட்டோட சாப்பிட அவ்வளோ. சரி, இப்போ நான் இதை கோப்பைகளை போட போகிறேன். கம்சியாங்கால பசியில் நிற்கிறா. ஃபர்ஸ்ட்டுக்கு கம்சியாக சாப்பிட போகிறேன்னா அப்போ கலவா கூட்டை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் சாம்பலையும் எடுத்து போடுவாள். புட்டும் சம்பளம் ரெடி. கம்சியாக சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படின்ட்டு. வெங்காயம் தரட்டுக்குமா.
கம்சியா புட்டு சாப்பிட்றா பாருங்க அப்படின்னு பார்த்து சொல்லுவா சுட சுட புட்டும் சம்பல் நல்லா இருக்கு இந்த புட்டை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு சில அம்மாவோட புட்டு கட்டி கட்டியாக வருமா இந்த புட்டுல கட்டியே காணையில சம்பளுக்கு அப்படி உப்புவல் புளியல் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கணக்காக இருக்கும் எங்கட வீட்டை என்ன செஞ்சாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்க தட்டுறது என்னட்டு தான் ஏன்னா நான் தான் இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவேன் அப்படியா சரியில்லைண்டா உள்ள வராங்க அதானே ஓ உங்களுக்கு தானே அதுதான் சரி கம்சி சொல்லிட்டாள் புட்டு உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டாக தான் கிடக்குன்னு சொல்லி அப்போ அந்த வகையில் ஓகே சாப்பாடு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம் பாய்